இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்தவர்களின் உண்மையான அடையாளங்கள் அப்படின்ற தொடரின் 2வது நிகழ்ச்சியாக நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறதான தலைப்பு கனி கொடுக்கும் வாழ்க்கை. நம்ம ஒரு மாம்பழ கடைக்கு செய்கிறோம். இப்போ மாம்பழ சீசனாக இருக்கிறதுனால மாம்பழ கடைக்கு சென்று மாம்பழம் வாங்க போகிறோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த மாம்பழத்தை நம்ம எப்படி அதனுடைய தன்மையை குறித்து நம்ம எப்படி அதை வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மரம் எப்படி இருந்துச்சு, நிறைய இலை இருந்துச்சா அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த மரத்தில் நிறைய பூ பூத்து இருந்துச்சா அப்படின்னு யோசிக்க மாட்டோம். அந்த மாம்பழத்தின் தன்மை அது எப்படி இருக்கிறது, நல்ல ருசி உள்ளதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அந்த மாம்பழத்தை வாங்குவோம். அதே மாதிரி தான் தேவனும் நம்முடைய வாழ்க்கையில எதை பார்க்கிறார் அப்படின்னா, வெளிப்புறமாக நம்ம சர்ச்சுக்கு போறோம், காணிக்கை செலுத்துகிறோம், இப்படி ஆண்டவருடைய காரியங்கள்ல ஈடுபடுகிறவர்களை போல நம்ம செய்யறோம். அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்ல. உண்மையிலே கனி, நம்முடைய ஆவிக்குரிய கனி எப்படி காணப்படுகிறது, நம்முடைய வாழ்வில நம்ம எதை பிரதிபலிக்கிறோம் அப்படின்றது தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. மற்றவர்களும் அதை தான் பார்ப்பாங்க. இவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, அவருடைய நல்ல குணநலங்களை பற்றி தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கனி கொடுக்கிற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கிய அடையாளமாய் காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:20 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். உண்மையான கிறிஸ்தவர்களுடைய தன்மை எப்படி அறியப்படும் அப்படின்னா, கனிகளினால அறியப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு அநேக நேரங்கள்ல ஒரு பெரிய சர்ச்சுக்கு போறோம், நிறைய மக்கள் ஆராதிக்கிறாங்க. அந்த சர்ச்சுக்கு போறதுனால நான் உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய ஜெப நேரம் அதிகமாய் காணப்படுகிறது, வேத வாசிப்பு அதிகமாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதை வைத்து நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் செய்கிறதுனால வெளிப்படக்கூடிய கனிகள் எப்படி காணப்படுகிறது, வெளிப்படக்கூடிய தன்மை எப்படி காணப்படுகிறது. கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியை குறித்து சொல்லப்படுகிறது. 9 விதமான குணநலன்கள் அந்த ஆவியின் கனியில இடம்பெற்றிருக்கிறது. என்னெல்லாம் அப்படின்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதான இந்த குணநலங்கள் நமக்குள்ள காணப்படணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த நாள்ல 2 விதமான காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். கனி கொடுக்கும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சூழ்நிலைகள் எவ்வளவு வறண்டதாக நமக்கு காணப்பட்டாலும் நம்முடைய கனி, நம்முடைய குணநலங்கள் எப்படி காணப்படுகிறது, நம்முடைய ஆவியின் நற்கனிகளை நம்ம கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம நிதானிக்கணும். நம்ம அப்படிப்பட்ட கனிகளை கொடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் தேசத்திலே நம்மை சிறந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆதியாகமம் 49:22 சொல்லப்பட்டிருக்குது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றுகள் அண்டையில் உள்ள கனிதரும் சரி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. அவன் மிக கடினமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக அவன் தள்ளப்பட்டான். அவனுடைய சொந்த சகோதரர்களால அவன் மிகவும் ஒடுக்கப்படுகிறவனாக காணப்பட்டான். போத்திபாருடைய அரண்மனையில அவன் ஒடுக்கப்பட்டவனாக காணப்பட்டான். செய்யாத குற்றத்துக்கு அவன் சிறைச்சாலையில சிறைய அனுபவத்தை அவன் மேற்கொண்டான். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அவன் ஆண்டவரை முழுவதுமாக பற்றி கொண்டதுனால, அவன் நற்குணசாலியாக இருந்ததுனால, அவன் அந்த சிறையில் உள்ளவர்களுக்கு அவன் நல்ல காரியங்களை அவங்களுக்கு செய்யறான். அவங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறவனாய் காணப்படுகிறான். ஒருவேளை நாம் அந்த சூழ்நிலையில இருந்தோம், நம்ம சொல்லுவோம், இப்படிலாம் நான் ஆண்டவருக்காக செஞ்சனே, இந்த விதமான கஷ்டங்களை ஆண்டவர் எனக்கு தந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாம் புலம்பி அந்த ஆவிக்குரிய கனியை கொடுக்காதவர்களாக காணப்படும். ஆனா யோசேப்பு இந்த கனிதரும் செடியாக இருந்ததுனால, எவ்வளவு வறட்சியான சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும்,
எவ்வளவு எதிர்ப்பான சூழ்நிலையா இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நற்கனிகளை கொடுக்கிறவனாக இருந்ததுனால அவன் எகிப்து தேசத்துக்கு உயர்ந்த அதிகாரியாக மாற்றப்பட்டான். அநேகரை பஞ்சத்துல, லட்சக்கணக்கான மக்களை பஞ்சத்துல இருந்து காப்பாற்றுகிறதற்கு ஏதுவானவனாகவும், தன்னுடைய சொந்த சகோதரர்கள், அவனை விற்ற சகோதரர்கள், அவனை குடியில போட்ட சகோதரர்களுக்கே அவன் என்ன செய்தான், அவனை பராமரிக்கிறதற்காகவும் அவன் என்ன செய்தான், அந்த குணநலத்தை அவன் வெளிப்படுத்தினான். நம்ம என்ன செய்வோம், இவங்கெல்லாம் எனக்கு இப்படி செஞ்சாங்க, நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கனியற்ற வாழ்வு நம்ம வாழ்கிறவர்களாய் காணப்படுறோம். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சோதனையான காலங்களில, வறட்சியான காலங்களில, பிரச்சனையான காலங்களில, போராட்டமான காலங்களில நம்முடைய கனிகளை யோசேப்பை போல நற்குணங்களை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம் நமக்கு இருக்கணும் அப்படின்றதுதான். இந்த கனி கொடுக்க தவறுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அநேக நேரத்துல இந்த கனி கொடுக்க தவறுறோம் அப்படின்னா கனியே இல்லை, இவங்க கிறிஸ்தவர்களே இல்லை அப்படின்ற பிம்பத்துல இருக்க மாட்டோம். அநேக நேரத்துல இவங்க ஒழுங்கா ஆலயத்துக்கு செல்வாங்க, இவங்க ஆலய காரியங்கள்ல ஈடுபடுவாங்க, காணிக்கைகள்லாம் கொடுப்பாங்க, இவங்களை பார்த்தா இவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க, இவங்க ஆண்டவருடைய காரியங்கள்ல ஈடுபடுறதுனால இவங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தோடு வாழுகிறவர்கள், கனியற்ற வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் அப்படின்றத ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது நடந்த காரியத்தின் மூலமாக நம்ம சிந்திக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசியா இருந்தாரு. தூரத்துல ஒரு அத்திமரத்தை கண்டார். அந்த அத்திமரம் இலைகள் நிறைந்ததாய் காணப்படுது, அந்த செழிப்பாய் காணப்படுகிறது. மறுநாள்ல சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து போகும்போது அந்த மரம் பட்டு போச்சு. அந்த சீஷர்கள்லாம் சொன்னாங்க, இந்த மரம் வேரோடு பட்டு போயிச்சே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்பிரகாரமா நம்ம பார்க்கிறதற்கு பக்தி உள்ளவர்களை போலவும், ஆவிக்குரியவர்களை போலவும், கிறிஸ்தவர்களை போலவும் நம்ம வெளிப்புறமான காரியங்களை நம்ம காண்பித்து நம்முடைய கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கை இருண்டதாய் காணப்படும். அதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லாததாய் காணப்படும். செழிப்புள்ளவர்களை போல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப நல்ல காரியங்களை செய்கிறவர்களை போல நம்மை காண்பித்தாலும், ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் அருகில பார்ப்பாரு, இந்த குணம் இருக்குதா, இந்த நல்ல குணங்கள் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் நம்ம நல்ல கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதற்குரிய தண்டனை நமக்கு கிடைக்கும். மத்தேயு 3:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சற்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தோட்டத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் 3 வருஷமா பலன் கொடுக்காம இருந்துச்சு. அப்ப அந்த தோட்டக்காரன் சொல்றாங்க, இந்த மரத்தை வெட்டி போடுங்க, ஏன் இது நிலத்தையும் கெடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை சுற்றி நம்ம எரு போடலாம், அடுத்த வருஷம் அது பலன் கொடுக்கும். இதே போலதான் நம்முடைய ஆயுசு நாட்களை ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுக்கிறார். என்னுடைய பிள்ளை அடுத்த வருடம், இந்த வருடம் கனி கொடுக்கல, அடுத்த வருடம் கனி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம ஒருவேளை எல்லா கனியும் நம்ம கொடுக்கல, நான் ஒரு சில கனிகளை நான் கொடுக்கிறேன், இந்த 9 கனியில சில பண்புகள் என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைத்தோம் அப்படின்னா, ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மாம்பழம் மிகவும் சுவையுள்ளதாய் காணப்படுகிறது. ஆனா அங்கங்கே அது கருப்பு பட்டு உள்ள எல்லாமே அது கெட்டு போய் காணப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த மாம்பழம் என்னது, சுவைக்கிறதற்கு ஏதுவானதாய் காணப்படாது. ஒருவேளை அதோட சுவை நன்றாக இருந்தாலும் அதுக்குள்ள மதிப்பு இல்லாததாய் காணப்படுகிறது. அதே போலதான் சில காரியங்களை நம்ம கரெக்டா செய்யறோம், சில கனிகள் நம்மிடத்துல இருக்கு, எல்லா கனியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்களா? எந்தெந்த கனி ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க முடியாதபடி இருக்கிறோமோ அந்த கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம கனிகளை கொடுக்கிறோமா இல்ல இலைகளை காமிச்சு பச்சை பசல் என்று வேஷம் போடுகிறவர்களாக காணப்படுகிறோமா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்ல கோபப்படுகிறவர்களாக இருக்கிறோமா, எரிச்சல் படுகிறவர்களாக இருக்கிறோமா, அன்பை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா, சந்தோஷம் உள்ளவர்களாய் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாள்ல இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்கு இருந்தோம் அப்படின்னா நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாகவும் நமக்கும் அது ஆசீர்வாதமான
ஆசீர்வாதமான நம்ம உயர்வுக்கு அது நம்மை கொண்டு செல்லும் அப்படின்றத குறித்து யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டோம். இந்த கனி கொடாத அந்த அத்தி மரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்று ஒரு நிமிஷம் நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிற வாழ்க்கையா என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். கனி கொடுக்கிற வாழ்க்கை உள்ள ஆண்டவரே கிறிஸ்தவ அடையாளத்தை குறித்து நாங்க பார்த்தோம். அந்த அடையாளம் ஆண்டவரே எங்களிடத்துல காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம், நாங்க விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். ஆனா என்னுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய போராட்டங்களின் நிமித்தமாக அநேக நேரங்கள்ல அந்த ஆவியின் கனியாகி அந்த 9 காரியங்களை எங்களிடத்திலிருந்து வெளிப்பட முடியாதபடி சில காரியங்கள் நாங்கள் தவறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தகப்பனே, எந்தெந்த காரியத்துல நாங்க தவறுகிறோமோ அந்த காரியத்தை தகுதிப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க. அந்த ஆவியின் கனியாகிய 9ஐயும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அதை பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. அப்படியே ஆண்டவரே கல்வாரி திருரத்தத்தினால அதற்கு எங்களுடைய பாவங்களை கழுவி அந்த கனியை கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. எங்களை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால முடியாது, நீங்க எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மகிமை